வந்திருக்கீங்களா? ஆமா. கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சம்பந்தி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமி நான் நிக்குதே என் புள்ள காலேஜ்ல சேர போதே அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமி. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது, உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கே பொறுமை சாகுற சாமி. ஏன் சாமி, என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? எனக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்பேன் சாமியா. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு, துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை, கடை விட்டா பாரு. இந்த உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியல. அது கடந்துட்டு போகுது சாமி. யாப்ல சம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தான் பிடிச்சிருக்கு. அடக்கு இருக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க. நீ துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவேன்? நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டிப்பட்டிக்கு உஸ்லம்பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா இது கொங்கா சாமியாவுல இருக்க. ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது அப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகே அப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாரும் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படா விக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் நல்ல உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போடு சாமி. சரிப்பா இது ஓகேவா? டேய் எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியா சொல்லுங்கடா. கோண சாமியலா? டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நானும் இல்ல செம்பட்டி மட்டும் பேசுறேன். செம்பட்டி நீ என்ன வனக்காலு? மச்சான் திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அந்த கிளி பச்சை கலர் எடுத்துடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவோம் சாமி. அத எடுத்து போடுங்கப்பா. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்துட்டு பணத்தை கொடு. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உசிலம்பட்டி ஃபேமிலிக்கு, இது கொட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்குது. யாராவது ஒரு ஆளாச்சு பிடிச்சு அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமிங்களா. முதுக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் உஜ்ஜே கிழிக்கிறது. மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி கொட்டுறீங்க? அஞ்சு பல்ல கண்டு வித்து போடுவேன். எல்லாம் உழைச்ச காசு. காசை பத்தி காலமா பேசுற கண்ணை வஞ்சு போகும். நாதான் என்ன என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நாரிப்பல்ல வேணா நாய்ப்பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே போட்டுக்க. படுத்து குடுறா சாமி. நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்தது இல்ல. படுத்து குடுறா. யாப்ல சம்பட்டி இந்த லூச்சு பாய் வியாபாரம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எழுத்த கடைக்கு போறோம். எது எழுத்த கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா? காசை பூரா அள்ளி சம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போடு. யாரா நந்த ஆளா நம்ம ஐயோ மவன என்ன கொழுப்புடா உனக்கு. ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத அண்ணே அவன் அந்த அடி அடிச்சிட்டு போறான் வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. வைத்தியமா? என்ன வைத்தியம்? அது 3 நாளா உருளைக்கிழங்கு தின்னுட்டேன். அந்த கழுத வாய்வா போய் முதுகுல ஏறி நின்னுக்கிருச்சு. அண்ணன் சேலத்துக்கு யாரெல்லாம் மேட்டர் வந்து சொன்னா நல்லா குனிய வச்சு குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துல நீயா தான் விரும்பி அடி வாங்கிக்கிறியா? ஏண்டா அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேர திருச்சி போய் இறங்கி எவன்டாச்சும் வம்புடு அம்பிட்டு போய் கழுத்திலேயே மிதிக்கிறா டப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேர மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டாச்சும் வம்புடு படுக்க போட்டு வகுத்திலேயே மிதிக்கிறாங்கப்பா. அம்பிட்டு பிதிங்கி வெளியே போய் பேஸ் பெருசா ஆயிருது. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு உருட்டு கட்டி எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போயிருதுடா. கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்க எவன்டாச்சும் வம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது பூராமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய் திருநெல்வேலி மட்டும் போயிறாங்கப்பா, அறுவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழனை பாராட்டணும்பா. வரட்டா? எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா?